ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அனாபஸோட கேர் வீடியோ தான். ஸோ இதை வந்து கிளைம்பிங் பர்ச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ போட சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஆக்சுவலி நான் இந்த மீனை வந்து வளர்த்திருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய பழைய ஃபுட்டேஜ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. ஸோ இதோட பெருசாக தான் நான் வந்து வளர்த்திருக்கேன். ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஃபிஷ்ஷு, பயங்கரமான ஆடியான ஃபிஷ்ஷு, அவ்வளோ சீக்கிரம்லாம் மறுகை ஆகாது. நான் வந்து டேங்க்கு கழுவும் போது இந்த மீனை எடுத்து தண்ணியில் போடாமல் எடுத்து வெளியே வச்சுருவேன். ஸோ இவங்க பாட்டுன்னு பாத்ரூமில் அங்கே இங்கே வாக்கிங் போயிட்டுருப்பாங்க, நான் பாட்டு அந்த சைடில் டேங்க் கழுவிட்டுருப்பேன். ஸோ ஆனால் அந்த அளவுக்கு ஆடியான ஃபிஷ்ஷு நம்ம வந்து இன்னொரு பக்கெட்டில் தண்ணியில் அதை வைக்கணுன்னே தேவையில்லை. அது வந்து அப்படியே நம்ம தரையிலே விட்டால் போதும். ஸோ அதை வந்து ஏர் தான் ப்ரீத் பண்ணுறனால அது வந்து ஆக்சிஜன் வந்து ஏர்லேருந்து எடுத்துக்கும். ஸோ தண்ணியிலேருந்து அது எடுத்துக்காது. ஸோ நல்ல ஒரு ஹார்டியான ஃபிஷ்ஷு, நல்ல ஒரு பிகினருக்கு ஏற்ற ஃபிஷ்ஷு. ஸோ உங்களோட மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க்கில் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக ஆட் பண்ணுங்கள். பட் ரொம்ப சின்ன சைஸ் ஆட் பண்ணுறாதீங்க, மற்ற மீன்கள் சாப்பிட்றலாம். ஸோ கொஞ்சம் பெரிய சைஸாக பார்த்து ஆட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், நீங்கள் இதுக்குள்ளே பார்க்கலாம் அந்த அக்ரஷன் எப்படி இருக்குதுன்றத இந்த இத்தனோண்டு கண்டெய்னருக்குள்ளேயே. அண்ட் கைஸ், இந்த மீனை நான் வந்து வைல்டுலெல்லாம் பிடிச்சிருக்கேன். அது ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மீனால் கிட்டத்தட்ட ஒரு 8 to 9.5 இன்ச்சஸ் வரைக்கும் வளர முடியும். ஸோ பெருசாகிடுச்சுன்னா பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். அதை பார்த்தாலே பயம் வர மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஒரு பெரிய அனபஸோட ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ பாருங்கள், மிஸ் பண்ணாமல் ஷார்ட்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள், இருக்கும். ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபிஷ்ஷு, பிக்னருக்கு ஒரு கரெக்டான ஒரு மீன், ஒரு நல்ல ஒரு பிஹேவியர் உள்ள ஒரு மீனுன்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து இவ்வளோ அக்ரெசிவாக இருந்தாலும் அதுங்க ஆளுங்கிட்ட தான் அவ்வளோ அக்ரெசிவாக இருக்கும். பட்டு மற்ற மீன்கள்கிட்ட அப்படி இருக்காது. அண்ட் கைஸ், இந்த மீன் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் எந்த ஃபீட் வேணாலும் போட்டுக்கலாம். சோறு, பெல்லட்ஸு, சின்ன சின்ன மீன் துண்டு, ஃப்ரோசன் பிளட் பம்ப்ஸு, எது போட்டாலும் சாப்பிடும். ஸோ கைஸ், டேங்க்குள்ளே இருக்க அந்த கபும்பாவை கூட பிச்சு சாப்பிட்ருவாங்க. ஸோ அதனால் வந்து இலைகளும் சாப்பிட்ருவாங்க. நல்ல ஒரு மீன். ஸோ இந்த மீனை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பேராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். முதல்ல இதோட பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.5 இருந்து 8 வரைக்கும் இதால் தாக்கு பிடிக்க முடியும். அண்ட் இதோட வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 23 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ் வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியும். அண்ட் வாட்டரோட டிடிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா நான் வந்து 400லேருந்து 450 டிடிஎஸ் லெவலில் வச்சுருந்தேன். ஸோ ஃப்ளவரான் வந்து நான் அந்த டிடிஎஸ் லெவலில் தான் வச்சுருந்தேன். ஸோ அந்த டேங்க்கில் தான் இதுவும் இருந்தது. ஸோ எந்த விதமான பிரச்சனையும் வரல. அண்ட் கைஸ், நல்ல ஒரு ஃபில்ட்ரேஷன் மாட்டுங்க, இல்லாட்டி டேங்க்கை வந்து டக்குன்னு அழுக்காக்கிடுவாங்க. ஸோ நல்லா வேஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு மீன் இது. ஸோ நல்ல ஃபில்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இதை ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் குண்டாக இருக்கும், ஏன்னா அது வயிறில் எக்ஸ் இருக்கிறனால. மெயில் பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து மெயில் அண்ட் ஃபீமேலை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம், அதுவும் மெச்சூர் ஸ்டேஜில் மட்டும்தான். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை எண்டப் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. எத்தனை பேர் இந்த மீனை வளர்த்திருக்கீங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். See you in the studio. Bye bye guys.